3 நாள் தொடர்ந்து தூங்கல அப்படின்னா, அது இதய நோய்கள்ல கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது சார். இதயம் நீங்கள் தனியாக பிரிக்கிறீங்க. இதயம் மாத்திரம் இல்லை, மூளையிலேருந்து எல்லாமே பாதிக்கும். ஏதோ சின்ன பசங்க கூட டிப்ரெஷன்ற வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். தூக்கம் இல்லைன்னாக்கா நீங்கள் முடியாது, ஆயுசு குறைஞ்சிடும். நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஓடும் வண்டி. அதனால் நீங்கள் வந்து எசென்சியல் சர்வீசஸ் தவிர மற்றவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். யோகா செய்வதன் மூலமாக தூக்கத்தை குறைக்கலாம், இதை செய்வதன் மூலம் தூக்கத்தை குறைக்கலாம், செத்து போயிடும். அவ்வளோதான் அகால மரணம் நடக்கும். கை கால் கண்ணு காது இதை தவிர வேறு எதுக்கும் ஓய்வு கிடையாது. ஏன்னா இதுங்க தான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து உள்ளே கொண்டு போய் மூளைக்கு கொண்டு போய் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துரு. அதனால் அது இதுங்க ரெஸ்ட் எடுக்கும்போது மூளையும் கொஞ்சம் விஷயத்துக்கு நம்ம குடும்பத்தை பற்றி கவனிக்கலாம் அப்படின்னு. ஹார்ட்டும் பாதிக்கும். தூக்கம் இல்லைன்னா முதல்ல வந்து மூளையில தான் இது 3 நாளைக்கு மேலே நீங்கள் வந்து தூங்க விடாமல் ஒருத்தரை விடிய வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய சிந்திக்கிற திறமை அடிபடுவோம். தூக்க காலத்தில் உளறிட்டான் பல விஷயங்கள் வந்து தன்னறியாமல் பேசிடுவோம். இதையெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு மூளை ஒரு சைடில் வேலை பார்த்துக்கும், பொய் பேசுறதுக்கு ஒரு சைடில் வேலை பார்த்துக்கும், அதுவும் சேர்ந்து தூங்கிடும். அப்போ உண்மைகள் வெளியும். இதையும் நிச்சயமாக பாதிக்கத்தான். ஒரு ரெஸ்ட் வேணும் அதுக்கு. நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பம்ப் ஆகிட்டே இருக்கும். தூங்கும் போது வந்து ரத்த ஓட்டத்துக்குடைய வந்து வேகம் கொஞ்சம் குறையும். காலிலேருந்து வர்றது கையிலேருந்து வர்ற ரத்தங்கள்லாம் கொஞ்சம் குறையும் போது அவசரமாக ரத்தத்தை வெளியே இருக்கும். டிப்ரெஷனில் தூக்கம் வராது. நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்க. தூக்கமே எப்போ வருதப்போ நிம்மதி கட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. நிம்மதி கட்டுச்சுன்னா முதல்ல அடிபடுறது தூக்கம் தான். படுத்து பிறண்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு தூக்கி வாரி போட்டு எந்திரிக்கும். சார் இப்போ இந்த தூங்குறதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் சார். அது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடிபடும். மூளை தூங்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஒர்க்கு வந்து 6 மணி நேரம் தான். இவன் டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தானா நேற்று போட்ட மாத்திரையுடைய எஃபெக்ட் கொஞ்சோண்டு இருந்துகிட்டு இருக்கும். இவன் அடுத்த மாத்திரை போட்டாக்க அந்த 6 மணி நேரத்துக்கு மேலே அது 7 மணி நேரமாக மாறும். மூளையுடைய ஃபங்க்ஷன் பூராமே கட்டுப்போகும். அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாலும் இப்படி அப்படியே வந்து தலை தூங்க போட்டுட்டோம். அந்த மாத்திரைக்கு அடிமையாகிடுவான். சார் இப்போ இந்த போதை மருந்து இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால இது எந்த அளவுக்கு சார் இது எல்லாத்தையும் பாதிக்கும்? இந்த தூக்கம் இது போய் அங்கே தூக்கத்தை உண்டாக்கிடுதுமா. இது போதை மருந்தில் உங்களுக்கு விஸ்கி பிராண்டி இதில் உங்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா நாக்கில் பட்ட உடனே மூளைக்கு போகும். ஏன்னா அவ்வளோ லைட்டு, ரொம்ப மெல்லிய திரவங்கள் தொட்ட உடனே ஆவியாகி மேலே மூளைக்கு. அதனால தான் அப்படி விஸ்கியோ பிராந்தியோ ஏதோ குடிக்கிறான்னு குடித்த உடனே அப்படிமா. அது காரணம் என்ன, உடனே மூளைக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் ஒரு 100-150 பேரை காதலிச்சோம். எவ்வளோ திருப்பி காதலிக்கல. அத்தனை பற்றி மறக்கிறதாக்கா ஒரு பீப்பாயில் தான் வாங்கி குடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு பாக்கி எல்லாம் செல்ஃபிளாட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறது. அதை என் ரூம் போய்ட்டு உடனே தலைவா தண்ணி அடிச்சிடலாம்ப்பா. ஏன்னா தியானம் தண்ணி அடிக்கிறது நம்மளும் டெய்லி ஓட்டி லவ் பண்ணுறோம், அவருடைய முடியாதுன்ட்டு போகிறா. ஒவ்வொரு நாளும் குடிக்கிறதா எங்கடா இருக்குது காசு? காதல் தொழிலுக்கு காசு வர செலவாகும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போ தூக்கமின்மைன்றது ரொம்ப வந்து ஒரு காமனான ஒரு ஃபேக்டராக இருக்குது சார். ஒர்க் ப்ரெஷரு, பியர் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 3 நாள் தொடர்ந்து தூங்கலை அப்படின்னா அது இதய நோய்களில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது சார். பீயிங் அ டாக்டர், நீங்கள் வந்து இந்த தூக்கம் இல்லாதனால என்ன மாதிரியான வந்து ஒரு விஷயங்கள், அதோட பாதிப்புகள் என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? நிறைய இருக்குது. இதையும் நீங்கள் தனியாக பிரிக்கிறீங்க. இதயம் மாத்திரம் இல்லை, மூளையிலேருந்து எல்லாமே பாதிக்கும். மூளை தான் முதல்ல பாதிக்கும். அந்த ஓய்வில் வந்து என்ன ஆகுதுன்னா, தூக்கத்தில் உங்களுக்கு முக்கியமாக என்ன ஆகுது, கண்ணு பார்க்கறது இல்லை, காது கேட்கறது இல்லை. இது 2 தான் நிற்கிது. வாய் பேசுறது இல்லை. மிச்சம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது தூக்கத்தில். கண்ணு, காது, வாய், இந்த 3 தான் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி மூச்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, இதயம் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது, வயிறு ஜீரணிச்சுக்கிட்டு தான் இருக்குது, சிறுநீரகங்கள் வந்து சிறுநீரை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது, ஈரல் வந்து உணவை ஜீரணிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. எதுவுமே நிற்கிறதுல உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குது. வெளியில் கை கால் அசையாமல் படுத்துருக்கோம். கை கால் கண்ணு காது இதை தவிர வேறு எதுக்கும் ஓய்வு கிடையாது. ஏன்னா இதுங்க தான் எல்லாத்தையும் வெளியில் இழுத்து உள்ளே கொண்டு போய் மூளைக்கு கொண்டு போய் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதனால் அதுக்கு இதுங்க ரெஸ்ட் எடுக்கும்போது மூளையும் கொஞ்சம்
ஆக்கடான்னு கொஞ்சம் ரைட்டாக கொஞ்சம் மற்ற விஷயத்துக்கு நம்ம குடும்பத்தை பற்றி கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். அதனால் ஹார்ட்டு வந்து பாதிக்குதுங்கிறது வந்து ஹார்ட்டும் பாதிக்கும். தூக்கம் இல்லைன்னா முதல்ல வந்து மூளையில தான் இது வரும். அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் திகம்பர சாமியார்னு ஒரு படம், வடுவூர் ராமசாமி துரைசாமி ஐயங்கார் எழுதின துப்பறிய நாவல். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜட்ஜு தான் அதில் வில்லன், நீதிபதி தான் வில்லன். அந்த நீதிபதியை 3 நாள் தூங்க விடாம அடிக்கிறான் கதாநாயகன் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்பியார் தான் வருவார். அது 3 நாள் அவரை தூங்க விடாமல் அடிக்கிறாங்க. கோர்ட்லேருந்து வருவார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவர் அங்கே கூப்பிட்டு போய் விடிய 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 அந்த ஃபங்க்ஷனில் உட்கார வச்சு 3 நாள் தூங்க விடாமல் பண்ணதில் 4வது நாள் வந்து கோர்ட்டில் வந்து உட்காரும்போது தன்னறியாமல் பல விஷயங்களை உளறிடுவார். அதாவது 3 நாளைக்கு மேலே நீங்கள் வந்து தூங்க விடாமல் ஒருத்தரை விடிய விடிய வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய சிந்திக்கிற திறமை அடிபடும். அதை வச்சுட்டு பல விஷயங்களை கொண்டு வரலாங்கிற அடிப்படையில் அந்த துப்பறியை அவர் எழுதியிருந்தார். அதெல்லாம் ரியலாக அது நடக்கிறதுக்கு உண்டு. தூக்க காலத்தில் உளறிட்டேன்டாமா பார்த்துருக்கீங்களா? பல விஷயங்கள் வந்து தன்னறியாமல் பேசிடுவாங்க. அதாவது எதையெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு மூளை ஒரு சைடில் வேலை பார்த்துட்டு இருக்கு, பொய் பேசுறதுக்கு ஒரு சைடில் வேலை பார்த்துட்டு இருக்கு, அதுவும் சேர்ந்து தூங்கிடுது. அப்போ உண்மைகள் வெளியே வந்து அதுதான் கலைஞர் அழகாக சொன்னார், மனசாட்சி உறங்கும் போது உண்மை வெளியே போய் விடுகிறது நம்ம போட்டு. அது மாதிரி எதையும் நிச்சயமாக பாதிக்கத்தான் முடியும். ஒரு ரெஸ்ட்டு வேணும் அதுக்கு. நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பம்ப் ஆகிட்டே இருக்கும். தூங்கும் போது வந்து ரத்த ஓட்டத்தினுடைய வந்து வேகம் கொஞ்சம் குறையும்னாக்கா காலிலேருந்து வர்றது கையிலேருந்து வர்ற ரத்தங்கள்லாம் கொஞ்சம் குறையும் போது அவசரமாக ரத்தத்தை வெளியே அனுப்புவேன். ஆனால் என்ன நீங்கள் பண்ணாலும் வேகமாக ஓடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படப்படான்னு ஏன் துடிக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் பம்ப் பண்ணணும். அதனால் நீங்கள் தூங்கும்போது கொஞ்சம் தூக்கத்தில் வந்து மூளையினுடைய ஒர்க்கே குறையும். அதுக்கு டெல்டா ரிதம்னு பேர். ஈஸி எடுத்தோம்னா அந்த அந்த கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டெல்டா ரிதம்னு பேர். அதை வச்சு அதுக்கு ஸ்லீப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி தூக்கத்தில் எடுத்திங்கன்னா இசிஜியில் சில சேஞ்சஸ் வரும், ஹார்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பிபியே வந்து நீங்கள் தூக்கும்போது எடுத்திங்கன்னா குறைச்சலாக இருக்கும். ஆக ஒர்க்லோடு குறையுது உங்களுக்கு. ஓய்வு, முழு ஓய்வு, எசென்சியல் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு விடுமுறை தான். நான் இங்கே வந்து ஏன் உட்காந்துருக்கேன் டாக்டர், எனக்கு ஓய்வு கிடையாது. ரயில்வேயில் இருக்கவருக்கும் ஓய்வு கிடையாது. பால் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓய்வு கிடையாது. எலக்ட்ரீஷியனுக்கு ஓய்வு கிடையாது. இப்போது இந்த தூங்காமல் இருக்கிறதுனால டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிப்ரெஷனில் தூக்கம் வராது. ஒரு நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்கன்னு. ஆமாம், தூக்கமே எப்போ வருதப்போ நிம்மதி கட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. நிம்மதி கட்டுச்சுன்னா முதல்ல அடிபடுறது தூக்கம்தான். படுத்து பிறண்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு தூக்கி வாரி போட்டு எந்திரிப்போம். ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் ஒன்றும் பண்ண முடியாது. மனிதன் அலையிறதே அதுக்கு தான்மா. சாமியாராக போகிறோம், எதுக்காக போகிறோம்? அந்த நிம்மதியை தேடி தானே போகிறோம். அந்த நிம்மதி வந்து அவன் நல்லா தூங்குவாங்க, அதை தேடி தான் அவன் போகிறான். நிம்மதி இழந்து மன அமைதி இழந்து இந்த தூக்கம் கலைஞ்சு போகிறவங்க தான் சாமியாராக போகிறான். சார், இப்போது இந்த தூங்கிறதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் சார். தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இயர்ஸ் டுகெதராக அந்த மாதிரிலாம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களை பிரெயினை வந்து டேமேஜ் கொஞ்சம்? அதாவது ஃபீனோபாபுங்கிறது தான் எங்கள் காலத்தில் இருந்த மருந்து. அது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடிபட்டு போகும். மூளை தூங்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஒர்க்கு வந்து 6 மணி நேரம் தான். இவன் டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தானா நேற்று போட்ட மாத்திரையுடைய எஃபெக்ட் கொஞ்சோண்டு இருந்துக்கிட்டு இருக்கும். இவன் அடுத்த மாத்திரை போட்டாக்க அந்த 6 மணி நேரத்துக்கு மேலே அது 7 மணி நேரமாக மாறும். அதுக்கு அடுத்த நாள் போட்டாலும் அது 8 மணி நேரமாக போகும். கொஞ்சம் கழிச்சு என்னாச்சுன்னா மூளையினுடைய சிந்திக்கிற அந்த மூளையினுடைய ஃபங்க்ஷன் பூராமே கெட்டு போகும். அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாலும் அப்படியே வந்து தலை தொங்க போட்டுக்கிட்டு வந்துட்டு. குறிப்பாக இந்த சில நோயாளிகளுக்கு வந்து தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. அந்த நோயெல்லாம் என்னன்னு சொல்ல விரும்பலை. ஒன்று அதை பற்றி பேசிக்கிட்டா என் மகனுக்கு இருந்தது, என் வாழ்க்கையை போச்சு, நீ அவனா ஒருத்தன் வந்து நிற்பான். அந்த ஒம்பே வேண்டாம். அதனால்
சில நோய்களில் வந்து அந்த தூக்க மருந்தை கொடுப்பாங்க. அதை கட்டுப்படுத்த அதுதான் வழி. ஓகே. அவங்க அந்த அந்த நோயை கட்டுப்படுத்துறதுல என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து எல்லாரும் யூஸ்லெஸ்ஸாக மாறிடுவாங்க. ஏன்னா ரெகுலராக அந்த மாத்திரைக்கு அடிமையாகிடுவாங்க, அடிக்ட் ஆகிடுவாங்க. அதை போடலைன்னா நமக்கு அந்த இது வந்துடும், அந்த ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற பயத்திலேயே அதை போட்டுக்குவாங்க. அப்படி தான் அடிக்ட் ஆகுது. சில மருந்துகளுக்கு வந்து அவங்க போதைப்பொருள் மாதிரி எப்படி அடிக்ட் ஆகுறாங்கன்னா இது மாதிரி ஆகிறது தான். அதனால் தூக்கங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஓய்வு கொடுத்தே ஆகணும். கார் ஓட்டுறீங்க, 24 மணி நேரமாக ஓடுது. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்க. 24 ஹவர்ஸ் ஹேண்டில் பண்ணுற சில மெஷின்களுக்கு ஆல்டர்னேட் இது வச்சுருவாங்க. வச்சு அந்த மெஷினை ஆன் பண்ணி இந்த மெஷினை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. இயந்திரங்களுக்கு அது இருக்குதுன்னா மனித இயந்திரத்துக்கு எப்படி அது ஓய்வு கொடுத்தாகணும். அத்தனை இப்போ மரங்கள் அசைவு இல்லாமல் நிற்கிதுன்னா தூங்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த இதெல்லாம் அந்த குளோரோஃபில் மூலமாக சூரிய ஒளியை வந்து பச்சையமாக மாற்றுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அசையாமல் நின்று அதை இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அது அசையாமல் இருக்கிறதுனால வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. பூமியிலேருந்து தண்ணி இழுக்குது, நைட்ரஜன் இந்த மாதிரி உரங்களெல்லாம் இழுத்து மேலே கொண்டு போய் சக்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது, செல்களை வளர்த்துக்கிட்டு இருக்குது. நகர்றது இல்லையா ஒழிய மற்றபடி அதுங்களும் இருக்குது. அசையாமல் நிற்கிதுன்னா அது கொஞ்சம் ஓய்வு எடுக்குதுன்னு எல்லாம் ஓய்வு எடுக்காததே கிடையாது. அது மாதிரி பூமி ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன அவங்க தான் தெரியும். மினிமம் ஒருத்தருக்கு தூக்கம் அப்படின்னு வந்து சில பேருக்கு 6 மணி நேரம் தூங்கினா நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். சில பேர் வந்து 8 மணி நேரம் தூங்கினாலுமே எனக்கு அந்த தூக்கம் கம்ப்ளீட்டாக இல்லை, அதுக்கப்புறமே எனக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இன்னுமே எனக்கு அந்த கிடினஸ் இருக்குது, ஃபெட்டிக் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட பாடியோட நேச்சரா சார்? அது அவங்களுடைய பழக்கங்கள் பழக்கம். அது வந்து அது யாராலையும் இதுவும் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்கிறனோ இல்லையோ கண்ணா பின்னான்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்பேன். நான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாவே கேட்பாங்க, என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லை போட்டு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை யாருமே வந்து என்னை இப்போ சொல்கிறது என்னென்னா சுறுசுறுப்புக்கு பேர் போன டாக்டர் இருப்பாங்க. சுறுசுறுப்பாக என்ன கிழிச்சான்னு கேட்காதீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பேன். எதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் போயிட்டுருக்கேன்னு தெரியாது. அது ஒரு பக்கம். இப்போ என்னுடைய மனைவி இருக்காங்க, எழுப்புறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா படுத்துடுவாங்க, தூங்கிடுவாங்க. அது மாதிரி அவங்க பழகிட்டாங்க. தூங்குறதுங்கிறது ஒரு வசதியான வாழ்க்கைங்கிறது தூங்குறதுன்னு நினச்சிக்கிட்டு வளர்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி பழகிட்டாங்க. வேலை ரெகுலராக செஞ்சுட்டு வேணாலும் தூங்கவே முடியாது. ஹியூமன் அலார்ம்னு ஒன்று இருக்குது. 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு நம்மள அறியாமல் எந்திரிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் அலாரம் அடிக்கும் பல சமயங்கள். ஆமாம் சார். அதெல்லாம் வந்து ஹியூமன் அலார்ம் இதெல்லாம் இருக்குது. தூக்கங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். செல்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக பல செல்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு ரெஸ்ட்டில் இருக்கலாமா அப்படின்னு. இல்லாட்டி அந்த சிந்திக்கிற உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கண்ணா வேணான்னு கண்டதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தூங்கும்போது அந்த சிந்தனை அந்த பகுதி ஃப்ராண்டல் லோப் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்குது இல்லை. அதாவது முன்பகுதியில் இருக்க இந்த ஃப்ராண்டல் பகுதி வந்து சிந்தனைக்கு இதாக இருக்கிறதா இன்னும் தெரியாது, உறுதிப்படுத்தப்படலை. நம்முடைய சிந்தனைகள் அத்தனையும் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். முன்பகுதியில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் தெரியும், உறுதிப்படுத்தப்படாத விஷயங்கள். இப்போ ஆனால் அதுவும் தூங்குது சார். இப்போ இந்த போதை மருந்து இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால இது எந்த அளவுக்கு சார் இது எல்லாத்தையும் பாதிக்கும்? இந்த தூக்கம் இது போய் அங்கே தூக்கத்தை உண்டாக்கிடுதுமா. நீங்கள் போதை மருந்தில் உங்களுக்கு விஸ்கி பிராண்டி இதில் உங்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, தொண்டையில் இறங்கும்போது தான் தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியும். நாக்கில் படும்போது அந்த சில்னஸ் தெரியும். தொண்டையில் இறங்கும்போது தான் தண்ணி தாகமே உங்களுக்கு தீரும். ஆமாம். விஸ்கி பிராந்தி அப்படி இல்லை, நாக்கில் பட்ட உடனே மூளைக்கு போகும். ஏன்னா அவ்வளோ லைட்டு, ரொம்ப மெல்லிய திரவங்கள், தொட்ட உடனே ஆவியாகி மேலே மூளைக்கு. அதனால தான் அப்படி அவன் இல்லை ஒரு போதை ஒரு விஸ்கியோ பிராந்தியோ ஏதோ குடிக்கிறான்னு வச்சு குடித்த உடனே அப்படிமா. அது காரணம் என்ன, உடனே மூளைக்கு போகிறது, உடனடியாக வந்து அவனுக்கு எஃபெக்ட் கிடைக்குது. எதை மறக்கணும்னு நினைக்கிறான்னு அது போய் மூளையை தூங்க வச்சுட்டு அவனுக்கு அந்த அந்த எந்த சோகத்தை மறக்கணும்னு நினச்சா அதை மறந்துட்டு. அதெல்லாம் உண்மையாகவே சோகத்தை மறைக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் ஒன்றுமே நடக்கலை. முடிச்சதில் எனக்கு வந்த சோகம் என்னன்னா காசு போச்சுங்க.
இவ்வளவுதான் நடந்தது. குடியை இன்னைக்கு ஒண்ணுமா சில இல்ல விஷயங்கள் சார், குடிக்கிற அவளை மறக்க அப்படின்ற அந்த டயலாக்ல அதுதான் நான் அப்படியெல்லாம் நினைச்சு, ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் ஒரு 100-150 பேரை காதலிச்சோம். எவ்வளோ திருப்பி காதலிக்கல. அத்தனை பற்றி மறக்கிறதாக்கா ஒரு பீப்பாயில் தான் வாங்கி குடிச்சிருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு பாக்கி இல்லாமல் செல்ஃப் லாட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறது. அது என் ரூம்மேட்டை உடனே, தலைவா தண்ணி அடிச்சிடலாம்மா. ஏன்னா தியானம் தண்ணி அடிக்கிறது, நம்மளும் டெய்லி ஒருத்தி லவ் பண்ணுறா, அவருடைய முடியாதுன்ட்டு போகிறா. ஒவ்வொரு நாளும் குடிக்கிறதா எங்கடா இருக்குது காசு? காதல் தோல்விக்கு காசு வேறு செலவாகுச்சு. இப்படியெல்லாம் தான் குடிச்சு இதெல்லாம் இந்த தேவதாஸ் மாதிரி படத்தை பார்த்துட்டு அவ்வளோ மறக்கிறோம்மா. அது அப்படியே உருகி கிடக்கிறோம்மா. பெரிய அமர காதல் குடிச்சுட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த அப்படி போகிற பொண்ணை பார்த்து அவன் மேலே கிக்கா வந்தது. அதுதான் ஆச்சு. இதெல்லாம் என்னை பொறுத்தவரை என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் துக்கத்தை மறக்கிறதுக்கோ ஒரு வீரத்தை உண்டாக்குறதுக்கோ ஒரு தைரியத்தை உண்டாக்குறதுக்கோ குடிக்கிறாங்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தில் அது வாய்ப்பே இல்லையா சார்? சார் ஆனா இந்த குடிகார கரெக்டாக என்னன்னு தெரியாது, எனக்கு அது வரல. ஓகே, பட் சார் இந்த குடிச்சிட்டா அவங்க வந்து வேற ஒரு பரிணாம வளர்ச்சியில அப்படியே வந்து மாறிடுறாங்கல்ல சார், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொய் குடிச்ச உடனே நான் பெரிய பிஸ்தான் நினச்சிக்கிட்டு உடனே இங்கிலீஷ் பேசுவான் தெரியுமில்ல. தண்ணி அடித்தவன பாஸ் அப்படின்பா. அதுக்கு மேலே இங்கிலீஷ் வராது. ஏன்னா இவங்க அடிப்படையில் தெரிஞ்சால இங்கிலீஷ் வராது. உடனே நாக்கு குளற நல்லா ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன அனுபவமாக என்னுடைய ரூம்மேட்டு ஜனார்தன் ஒருத்தர் இருந்தார். கொஞ்சம் குடித்தாலும் அட்டகாசப்படுவார். அன்றைக்கி 2 பேரும் குடிச்சுவிட்டு எங்கள் ரூம்லேருந்து ஹாஸ்டல் போனால் ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். மற்ற பிளாக்கெல்லாம் தாண்டி இது மெஸ்ஸுக்கு போகணும். மெஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் அவங்க உறவுக்காரர் ஒருத்தர் வந்துட்டார். அது வரல இவர் அந்த பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதை சொந்தக்காரர் பார்த்து எப்போ வந்தீங்க? அது ஒரு 10 நிமிஷத்துக்கு இறங்கி போச்சு. வந்து ரூமில் சொல்கிறேன், அப்படி 100 ரூபா செலவு பண்ணி குடித்தோம், இவன் வந்து ஒடிச்சு விட்டு போயிட்டானே. ஆக இது எல்லாமே பொய். அதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இது உண்மையா என்ன தெரியும். அது வந்து கிக்கு ஏறுது, அப்புறம் வந்து அந்த கிக்கு இறங்கிடுது, அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம். கிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தலை சுத்தும்மா, நல்லா தலை சுத்தும். பின்னாடி யாரை பிடிச்ச பல பேர் சேர்ந்து அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த இடத்துல சரியான வலி எடுக்கும். படுத்துக்கிட்டா போதுன்ற தூக்கமும் வராது. என்னுடைய அனுபவம். ஓகே, இது வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது. ஆனால் குடிக்கிறவன்லாம் நான் சொல்கிறேன், அந்த தேவதாஸ் படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது. அவளை பார்வதின்னு எந்திரிப்பா. அப்படி அந்த போதை போன உடனே அதை எடுத்து குடிப்பேன். அப்படி தான் அந்த கதையில் காட்டுவாங்க, எப்படி போதைக்கு அடிமையாகிறாங்கிறத காட்டுவாங்க. அது அந்த மாதிரி எனக்கு அனுபவங்கள் வரல. அது அடுத்தது தண்ணி அடித்தா நல்லா சாப்பிடலாம்பாங்க. அதுவும் தண்ணி அடித்தா நான் தின்றது அங்கே வச்சு 1/2 கோழி தின்னாக்கா அது அன்றைக்கி வந்து மிச்சம் அந்த கோழியும் தின்ன மாட்டேன். பசி அடங்கி போகும். அதாவது எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் என்னை வந்து ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து அந்த போதையில் வந்து வரக்கூடிய ஒரு இது வந்து என்னன்னாக்கா மூளையை தூங்க வைக்கும். ஓகே, மூளையை தூங்க வைக்கும்போது சில அனாவசியமான கவலைகள்லாம் தன்னறியாமல் மறப்போம். அந்த போதை போன உடனே அது பூராமே இருந்ததை விட பல மடங்கு அதிகமான கவலைகளை கொண்டு திருப்பிச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கால சூழல், காலகட்டம், இந்த வேலை வாய்ப்பு, இந்த வந்து ப்ரெஷரு, டென்ஷன், ஏதாவது சின்ன பசங்க கூட டிப்ரெஷன்ற வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸோ இந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் சார் நான் கேட்கணும்னு நினச்சேன். நிச்சயமான தூக்கம் இல்லைன்னாக்கா நீங்கள் முடியாது, ஆயுசு குறைஞ்சிடும். நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஓடும் வண்டி? அப்பப்போ நைட்டில் நிறுத்திடுறீங்க. 24 ஹவர்ஸ் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு அது ஒர்க் பண்ணும்? அதனால் நீங்கள் வந்து எசென்சியல் சர்வீசஸ் தவிர மற்றவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதை வந்து யோகா செய்வதன் மூலமாக தூக்கத்தை குறைக்கலாம், இதை செய்வதன் மூலம் தூக்கத்தை குறைக்கலாம், செத்து போயிடுது. அவ்வளோதான் சொல்லுவேன். அகால மரணம் அடையுது. ஆனால் மரணம் நல்லாயிருக்கும், சுலமாக செத்து போடுவேன். ஸோ தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி சார்.